இன்னொரு சீனுக்கு ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. அதில் என்னுடைய இது வந்து அது சொன்னதை அப்படியே செஞ்சது தான். அது அந்த எழுத்துக்குத்தான் அந்த பெருமை சேரும். அந்த பணக்காரன் குடிக்காமல் இருப்பேன் என்று காதலிக்கு சத்தியம் செய்துவிட்டு பிறகு ஒரு நாள் குடித்து விட்டு வரும்போது ஏன் குடித்தேன் என்பதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது ரசிகர்கள் மனம் நெகிழும் அளவுக்கு அந்த காட்சி இருந்தது. வாங்க வாங்க. நல்ல வாசமுள்ள மல்லிகை பூ. இந்த உனக்கு புடவை, எனக்கு வேஷ்டி, ஸ்வீட். ஒரே நாத்தம். பக்கத்துல ஏதோ சாராயம் காய்ச்சுறாங்க போடுது. ஆனந்த், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. உங்களை திருத்தவே முடியாது. ஒரு 100 ரூபாய் கிடைச்சதோ மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. நீங்களா மாறப்போறீங்க? நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சு சந்தோஷமா எதிர்காலத்தை பத்தி கனவு கண்டுகிட்டு இருந்த எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டீங்களே. உங்க மூச்சில முழிக்க எனக்கு பிடிக்கல. போங்க, இங்க இருந்து போயிடுங்க. சொல்றது கேளு. நான் ஏன் குடிச்சேன் தெரியுமா? தெரியும். வழியில பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்த்திருப்பீங்க. அவங்க ஒரு 100 ரூபாய் கொடுத்திருப்பாங்க. பணத்தை பார்த்ததும் பழைய ஞாபகம் வந்துருச்சு. போங்க. நான் சொல்றேன். கீதா, நான் ஏன் குடிச்சேன்னு கேள. சரி, நீ கேட்க மாட்டேன், நானே சொல்கிறேன். ஒரு பங்களாவில் ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சு கொடுத்தா 100 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. ஆசைப்பட்டு போனேன். அப்புறம் அதை செய்ய முடியாதுன்னு நினச்சி திரும்பிட்டேன். ஆனால் அந்த வீட்டு வேலைக்காரர் நல்ல மச்சான். எதுக்கு தம்பி 100 ரூபாய் விட்டு போகிற, ஒரு 300 மில்லியன் உள்ளே போட்டுக்கினேன்னா வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே போட்டுக்கினா வேலை முடிஞ்சு போச்சு. கீதா, என்ன வேலைன்னு கேள. நீ கேட்க மாட்டேன், நானே சொல்கிறேன். அந்த பணக்காரங்க வீட்டில் லெட்ரின் சாக்கடை அடிச்சுக்கின்னு ரொம்ப வழிஞ்சிருச்சு. கார்பரேஷன் லாரி வரலையா, அதனால் நானே உள்ளே இறங்கி குச்சி விட்டு சுத்தம் பண்ணி எல்லாம் அள்ளி வெளியே கொட்டினேன். ஒரே நாத்தம். ஆனால் நான் சாராயம் குடிச்சிருந்தேன்னா ஒன்றுமே தெரியல. என்ன நீ போக சொல்லிட்டல, அப்போ நான் போகிறேன். ஆனந்த், ஆனந்த், நான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க. இங்க கொடுக்க மறந்துட்டியா? வாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது வெவ்வேறு செட்டில் அந்த படத்தை டைரக்டர்லாம் இந்த கதையை இந்த சீனையும் சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். என்னையா நம்ம படத்தில் வந்து இன்னொரு படத்தை சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு என்னை பாதித்த ஒரு படம் இந்த உயர்ந்த உள்ளம். அதுலேயும் கடைசி காட்சிக்காக மறுபடியும் பப்போருமான் கேங் வந்தது. அதில் அந்த ஆட்டோ ரிக்ஷாவை வைத்து வித்தியாசமான சில சண்டை காட்சிகள். ஆட்டோ ரிக்ஷா பறந்து வர்றதை நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். பயங்கர உயரத்திலிருந்து வந்து விழுந்தது.
பண்ணலாம் அப்போ இப்போ நிறையா பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அது வந்து ரொம்ப பாராட்டப்பட்டு அதுக்கு பிறகு பல படங்களில் அது பிரதிபலிக்கப்பட்டது. இந்த மாதிரி செய்யணுங்கிறதுக்கான முன்னோடியாக இருந்தது. அதற்கு அதுவும் இது ஒன்றும் பெருசு இல்லை, அவங்களுக்கு இதெல்லாம் வழக்கமாக செய்கிற விஷயம். எனக்கு பெருசாக இருக்குது. இவங்க இது 50வது படமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு நிறுவனம் இத்தனை நாள் இருக்கிறது என்பதே, அத்தனை வெற்றி படங்கள்ங்கிறத பற்றி பேச வேண்டாம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கும் போது தொடர்ச்சியாக ஒரு இந்த பக்கம் ஒரு முந்தானை முடிச்சு, இந்த பக்கம் ஒரு முரட்டுக்காலை, சகல கலா வல்லவன், தூங்காதே தம்பி என்று எத்தனை பேரால் கொடுக்க முடியும்? அது ஒரு 10 வருஷத்துக்குள்ள இது நடந்தாலே பெரிய விஷயமா மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. போதும், இதுக்கு மேலே நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை சோதித்து பார்க்க வேண்டாம் என்று இவர்கள் இத்தனை வருடமாக செய்து கொண்டு வருகிறார்கள், தொழில் செய்து கொண்டு வருகிறார்கள். வித்தியாசமாக 2 தலைமுறையாக 3ஆம் தலைமுறையும் தலையெடுத்து விட்டது. இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கிடையாது. இத்தகைய ஒரு இனிமேல் இதை நிறுவனம்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் தான் அது. இனிமேல் அது இன்ஸ்டிடியூஷனாக மாற வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசையும். நான் சரவணன் சார்ட்ட கூட சொல்லியிருக்கேன். ஊருக்குள்ள இருக்கிற எஸ்டேட்டை விற்றா நிறைய பணம் கிடைக்கும். இருக்கிற கடனை எல்லாம் அடைச்சிட்டு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாங்க. என்ன நான் பிள்ளை, நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு யானை பசிக்கு சோழ போறியா? 1 லட்சம் ரூபாய் எஸ்டேட்டு நாக்கு வலிக்கு உதவுமா? 1 லட்சமா தம்பி? 30 வருஷத்துக்கு முந்தி 1 லட்சம், இன்னைக்கு 50 லட்சம். என்ன பிள்ளை விளையாடுறீங்களா? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அது 1 லட்சம் ரூபாய் எஸ்டேட் நினைச்சுக்கிட்டு 3 சீட்ல வச்சு குமார் கிட்ட தோத்துட்டேன். 3 சீட்ல தோத்துட்டீங்களா? என்ன நாப்பிள்ள, நீங்க அதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அது எப்படிங்க அதை வச்சு 3 சீட் ஆடுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, பதறாதீங்க.